வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் இதை எங்கிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஒரு கணம் உங்கள் கால்களை கொஞ்சம் குனிந்து பாருங்கள். ஆமாம், நீங்கள் ஒரு செருப்போ அல்லது ஒரு ஷூவோ போட்டிருக்கலாம், அல்லது வீட்டில் எந்த காலணியும் இல்லாமல் வெறும் காலோடன் கூட அமர்ந்திருக்கலாம். கண்டிப்பா. நாம் தினமும் சாதாரணமாக பயன்படுத்தும் இந்த செருப்பை கால்களை பாதுகாக்கும் ஒரு பொருளாகவோ அல்லது ஃபேஷனாகவோ தான் பார்க்கிறோம். உண்மைதான். ஆனால் பழங்கால விபிலிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண செருப்பு என்பது வெறும் பாதரட்சை கிடையாது. அது ஒரு மனிதனின் சொத்துரிமைக்கான சான்று, சட்டப்பூர்வமான ஒப்பந்தங்களின் முத்திரை மற்றும் புனிதத்தன்மையின் அடையாளம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அதோடு அவனது குடும்ப பொறுப்பையும் சமூக அந்தஸ்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய குறியீடாகவும் அது இருந்திருக்கிறது. இதை உங்களுக்கு விரிவாக புரிய வைப்பதுதான் இன்றைய நமது இந்த உரையாடலின் நோக்கம். இன்று நாம் அலசப்போகும் தகவல் ஆதாரம் விசுவாசத்தின் கால் தடங்கள், செருப்பின் விவிலிய குறியீடுகள் என்ற மிகச்சிறந்த கட்டுரை. இந்த தலைப்பே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். யூத பாரம்பரியத்திலும், அதாவது வரலாற்று புத்தகங்களான யோசுவா, ரூத் போன்றவற்றிலும் செருப்பு எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொண்டிருந்தது என்பதை பேசப்போகிறோம். காலணியை கலற்றுவது என்பது இன்று நமக்கு ஒரு சாதாரண பழக்கம். ஆனால் அன்றைய சமூகத்தில் அது ஒரு பெரிய அரசியல் மற்றும் சமூக அறிக்கை. இதை எங்கிருந்து தொடங்குவது என்று யோசிக்கும்போது எனக்கு அந்த எரியும் புதிர் நிகழ்வுதான் முதலில் நினைவுக்கு வருகிறது. அந்த நிகழ்வுதான் இந்த விவாதத்தை தொடங்குவதற்கான மிக சரியான இடம். பழங்கால உலகை நாம் அணுகும்போது இந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே அந்த எரியும் புதிருக்கு அருகே செல்லும்போது, உன் கால்களில் உள்ள செருப்புக்களை கழற்றிவிடு, ஏனெனில் நீ நிற்கும் இடம் பரிசுத்தமானது என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இதேபோல யோசுவா 5ஆம் அதிகாரத்திலும் யோசுவா எரிகோ நகருக்கு அருகே நிற்கும்போது கர்த்தரின் சேனை அதிபதி தோன்றி உன் செருப்பை கழற்று என்று கூறுகிறார். இதே நாம் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு புனிதமான இடத்துக்குள் அழுக்கை கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு தூய்மை சார்ந்த விஷயமாக மட்டுமே தோன்றும். ஆனால் இது அதைவிட மிகவும் ஆழமானது. ஒரு மனிதன் செருப்பு அணியும்போது அவன் பூமியின் மீது ஒருவித ஆதிக்கத்தை செலுத்துகிறான், அப்படித்தானே? மிக சரியாக சொன்னீர்கள். செருப்பு அவனுக்கும் அவன் நடக்கும் பூமிக்கும் இடையே ஒரு கவசமாக இருக்கிறது. அந்த நிலத்தை அவன் கடந்து செல்வதற்கான, அதை ஆளுமை செய்வதற்கான ஒரு கருவியாக அது இருக்கிறது. அப்படியென்றால் செருப்பை கழற்றுவது என்பது அந்த ஆதிக்கத்தை, அந்த உலகளாவிய அகங்காரத்தை துறப்பதற்கான ஒரு குறியீடு என்று சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். செருப்பு என்பது உலகத்தோடு நாம் கொள்ளும் தொடர்பின் அடையாளம். யோசுவா அந்த செருப்பை கழற்றும்போது அவர் தன்னுடைய உலகளாவிய பதவியையும் தான் ஒரு மாபெரும் இராணுவ தளபதி என்ற அதிகாரத்தையும் ஒரு உயர்ந்த சக்திக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆமாம், எந்த கவசமும் இல்லாமல் ஒரு விதமான முற்றுமுழுதான பணிவோடு இறைவனுக்கு முன்பாக நிற்பதுதான் இதன் நோக்கம். அகங்காரத்தை அந்த புனிதமான எல்லைக்கு வெளியே விட்டுவிட்டு செல்வது. யூத பாரம்பரியத்தில் இன்றும் இதை பார்க்கலாம் என்று அந்த கட்டுரை சொல்கிறது. உண்மைதான். தேவாலயங்களில் இறைப்படியில் ஈடுபடும் கோஹானிம்கள் எந்த காலணியும் அணியாமல் வெறும் காலோடுதான் அந்த புனிதமான தளத்தில் நடப்பார்கள். தங்களை முழுமையாக அந்த புனிதத்தன்மைக்கு ஒப்புக்கொடுக்கும் செயல் அது. உலகப் பற்றை விட்டு விலகி ஆன்மீக வெளிக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு உடல் ரீதியான சடங்காகவே இது பலாயிரம் ஆண்டுகளாக தொடர்கிறது. நீங்கள் இதை உங்களது அன்றாட வாழ்க்கையோடு பொருத்திப் பார்க்கலாம். கண்டிப்பா. நாம் ஒரு கோயிலுக்கோ அல்லது மிகவும் மரியாதைக்குரிய ஒரு நபரின் வீட்டிற்குள் நுழையும் போதோ நம்மை அறியாமலேயே செருப்பை வாசலிலேயே விட்டு செல்கிறோம். அந்த செயல் வெறும் தூசியை வெளியில் விடுவது மட்டுமல்ல, நமது பதவியையும் கர்வத்தையும் நாம் வெளியுலகில் அணிந்திருக்கும் முகமூடிகளையும் வாசலிலேயே கழற்றி வைத்துவிட்டு உள்ளே ஒரு எளிய மனிதனாக பிரவேசிப்பதற்கான ஒரு உளவியல் ரீதியான தயாரிப்பு தான் அது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உணர்வு மனித மனங்களில் எப்படி வேரூன்றியிருக்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது. ஆனால் புனிதத்தை விட எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இந்த செருப்பு எப்படி ஒரு சட்ட ஆவணமாக பயன்படுத்தப்பட்டது என்பதுதான். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ரூத் புத்தகத்தில் வரும் அந்த பகுதி மிகவும் விசித்திரமானது.
இன்றைக்கு நீங்கள் ஒரு வீடு அல்லது நிலம் வாங்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சரி. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் சாட்சிகள் முன்னால் உங்கள் காலில் இருக்கும் பழைய செருப்பை கழற்றி விற்றுவிட்டவரிடம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? மக்கள் பைத்தியக்காரத்தனம் என்று சிரித்து விடுவார்கள். ஆனா ரூத் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நிலத்தின் உரிமையை மாற்றியளிக்க ஒருவன் தன் செருப்பை கழற்றி மற்றொருவனிடம் கொடுக்கிறான். இது எப்படி ஒரு முறையான சட்ட பரிமாற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது அன்றைய சமூகத்தின் நடைமுறை சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி. பழங்கால சமூகங்களில் இன்று இருப்பதைப் போல காகிதங்களிலோ அல்லது கணினிகளிலோ பதிவு செய்யப்படும் பத்திரங்கள் கிடையாதில்லையா? ஆமாம், பெரும்பாலான மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். எனவே ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தம் என்பது முழு சமுதாயத்திற்கும் சாட்சிகளுக்கும் புரியும்படியான ஒரு உடல் ரீதியான சடங்காக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். நிலத்தின் மீது மனிதன் வைக்கும் பாதம் அந்த நிலத்தின் மீதான அவனது உரிமையை குறிக்கிறது. நான் இந்த நிலத்தில் நடமாடுகிறேன், இது என்னுடையது என்ற ஆதிக்கத்தின் அடையாளம் அது. அந்த ஆதிக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருள் அவனது செருப்பு. எனவே பொதுமக்களும் ஊர் பெரியவர்களும் கூடியிருக்கும் நகரத்தின் வாசலில் வைத்து ஒருவன் தன் செருப்பை கழற்றி இன்னொருவனிடம் கொடுக்கிறான் என்றால், இந்த நிலத்தின் மீது நடப்பதற்கும் இதை நிர்வகிப்பதற்குமான என்னுடைய உரிமையை நான் அதிகாரப்பூர்வமாக உனக்கு மாற்றித் தருகிறேன் என்று அவன் பகிரங்கமாக அறிவிக்கிறான் என்று அர்த்தம். செருப்பை தருவது சொத்துரிமையை அதிகாரப்பூர்வமாக மாற்றிக் கொடுப்பதற்கான ஒரு இறுதி முத்திரையாக, ஒரு கான்ட்ராக்ட் போல செயல்பட்டது. இது கேட்பதற்கே மிக அருமையாக இருக்கிறது. ஒரு செருப்பு ஒரு மனிதனின் நில உரிமைக்கான அடையாளமாக இருந்திருக்கிறது. அதனாலதான் என்னமோ அமோஸ் 2.6இல் உள்ள குறிப்பு இவ்வளவு கடுமையான விமர்சனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன். ஆமாம், ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்காக விற்பது என்றொரு வரி நமது ஆதார கட்டுரையில் வருகிறது. ஒரு மனிதனை வெறும் ஒரு ஜோடி செருப்பின் விலைக்கு மதிப்பிடுவது என்பது வெறும் பணப்பற்றாக்குறையையோ அல்லது செருப்பின் மலிவான விலையையோ குறிக்கவில்லை. அது மனித உரிமையை, மனித மாண்பை எப்படி அந்த சமூகம் காலில் போட்டு மிதிப்பது என்பதை காட்டுகிறது இல்லையா? நீங்கள் சரியாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். செருப்பு என்பது ஒரு மனிதனின் அந்தஸ்தையும் சுதந்திரத்தையும் குறிக்கும் ஒரு கருவியாக இருந்தது. பழங்காலத்தில் அடிமைகள் பொதுவாக செருப்பு அணிவதில்லை. அவர்கள் வெறும் காலோடுதான் வேலை செய்ய வேண்டும். எனவே செருப்பு அணிவது என்பது சுதந்திர மனிதனும் உரிமைகள் கொண்ட ஒரு குடிமகனின் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பணக்காரர்களும் அதிகார வர்க்கத்தினரும் ஒரு ஏழை மனிதனின் வாழ்வாதாரத்தை பறித்து அவனை அடிமையாக்குவதைத்தான் அமோஸ் தீர்க்கதரிசி கடுமையாக சாடுகிறார். ஒரு ஏழையின் அடிப்படை உரிமையை, அவனது சுதந்திரத்தை வெறுமொரு ஜோடி செருப்புக்காக, அதாவது ஒரு மிக சாதாரண உலகாயுத பொருளுக்காக பறிப்பது என்பது ஒட்டுமொத்த சமூக நீதியையும் குழிதோண்டி புதைக்கும் செயலாகும். இங்கே செருப்பு என்பது வெறும் காலணி அல்ல, அது நீதியின் அளவுகோலாகவும் மனித கௌரவத்தின் குறியீடாகவும் மாறிவிடுகிறது. ஒரு மனிதனின் சுதந்திரத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அதிகார வர்க்கத்தின் திமிரை அந்த ஒரு வரி தோலுறுத்து காட்டுகிறது. சொத்துரிமை, சமூக நீதி என்று செருப்புக்கு இவ்வளவு பரிமாணங்கள் இருப்பதே பெரிய விஷயம். ஆனால் இதைவிட ஒரு படி மேலே போய் செருப்பு என்பது ஒரு குடும்பத்தின் மானம், பொறுப்பு மற்றும் அவமானம் ஆகியவற்றோடும் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கட்டுரை விவரிக்கும்போது நான் நிஜமாகவே அதிர்ந்து போனேன். இதை பற்றி பேசுவதற்கு நாம் லெவிரேட் திருமணச் சட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஹொலிசா என்ற சடங்கு பற்றி பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் வாரிசில்லாமல் இறந்துவிட்டால் அவனது சகோதரன் அந்த மனைவியை மணந்து இறந்த தன் சகோதரனுக்கு வாரிசை உருவாக்க வேண்டும் என்பது அன்றைய யூத சட்டம். இது தாண்டவராகமம் 25இல் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சகோதரன் இந்த பொறுப்பை ஏற்க மறுத்து அந்த பெண்ணை மணக்க மறுத்தா என்ன நடக்கும்? அங்கு நடக்கும் நிகழ்வு ஒரு மிகப்பெரிய நாடகம் போன்றது. அந்த பெண் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பொது ஜனத்தின் முன் சென்று அவனது காலில் இருக்கும் செருப்பை கழற்றி அவன் முகத்தில் துப்பி அவமானப்படுத்துவாள். அதோடு மட்டுமில்லாமல் அவனது வீடு செருப்பு கழட்டப்பட்டவனின் வீடு என்று ஊராரால் இழந்து அழைக்கப்படும். எனக்கு இதில் என்ன கேள்வி என்றால், ஒரு பெண் தன் மைத்துனன் முகத்தில் துப்புவது அவளது கோபத்தின் விரக்தியின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் செருப்பை கழற்றுவது ஏன் அவ்வளவு பெரிய அவமான சின்னமாக பார்க்கப்பட்டது? அன்றைய சமூக அமைப்பில் இதன் உண்மையான தாக்கம் என்னவாக இருந்திருக்கும்? இந்த கேள்வியை புரிந்து கொள்ள நாம் அன்றைய விவசாய மற்றும் மேய்ச்சல் சமூகத்தின் கட்டமைப்பை பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் இருப்பது போல அரசாங்கத்தின் உதவித்தொகைகளோ, இன்சூரன்ஸ் திட்டங்களோ அல்லது முதியோர் இல்லங்களோ அன்று கிடையாது. ஒரு விதவை பெண்ணின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் அந்த சுருங்கிய குடும்ப அமைப்பையே நம்பியிருந்தது. வாரிசு இல்லை என்றால்
இறந்தவனுடன் நிலம் பறிப்போய்விடும், அவனது பெயர் வரலாற்றிலிருந்தே அழிக்கப்பட்டுவிடும், அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பே இருக்காது. எனவே இறந்த சகோதரனின் பெயரையும் அந்த பரம்பரையின் வாரிசையும் நிலத்தையும் தொடர்ந்து நிலைநிறுத்துவது என்பது ஒரு மனிதனின் தலையாய கடமையாக கருதப்பட்டது. அந்த லெவிரேட் சட்டம் இதற்காகவே உருவாக்கப்பட்டது. இங்கே செருப்பை அணிவது என்பது ஒரு குடும்பத்தின் பொறுப்பை தன் தோள்களில் ஏற்றுக்கொண்டு நடப்பதை குறிக்கிறது. ஒரு குடும்பத் தலைவனாக அவன் பூமியில் தைரியமாக அடியெடுத்து வைப்பதற்கான தகுதி அது. அந்த சகோதரன் தன் கடமையை செய்ய மறுக்கும்போது அவன் தன் குடும்ப பொறுப்பிலிருந்து அந்த பெண்ணின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் கடமையிலிருந்து தப்பித்து ஓடுகிறான் என்று அர்த்தம். அதை சுட்டிக்காட்டவே அந்த பெண் அவனது செருப்பை கழற்றுகிறாள். ஆக, உனக்கு இந்த பொறுப்பை சுமக்கும் தகுதியில்லை, நீ குடும்பத்தின் தலைவனாக நடக்கும் தகுதியை இழந்துவிட்டாய் என்பதை அந்த செயல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பறைசாற்றுகிறது இல்லையா? ரூத்து புத்தகத்தில் சொத்துரிமைக்காக செருப்பை கொடுப்பதற்கும் இந்த ஹலீசா சடங்கிற்கும் உள்ள வேறுபாடு இப்போது தெளிவாக புரிகிறது. அங்கே சொத்துக்காக செருப்பை கழற்றி கொடுப்பது என்பது இருவரின் சம்மதத்துடன் நடக்கும் ஒரு வணிக பரிமாற்றம், ஒரு ஒப்பந்தம். ஆனால் இங்கே ஒரு பெண் ஒருவனின் செருப்பை பலவந்தமாக கழற்றுவது என்பது அவன் தன் குடும்ப கடமையிலிருந்து தவறிவிட்டான் என்பதற்கான பகிரங்கமான சமூக தண்டனை. அதோடு இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். செருப்பு கழட்டப்பட்டவனின் வீடு என்ற அந்த பெயர் ஏதோ அந்த ஒரு நாள் அவமானத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது தலைமுறை தலைமுறையாக அந்த பொறுப்பற்ற தன்மையை நினைவூட்டும் ஒரு வடுவாகவே அந்த சமூகத்தில் நிலைத்து விடுகிறது. இன்றைய நவீன உலகில் ஒருவர் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அவரது கிரெடிட் ஸ்கோர் குறைந்து விடும் அல்லவா? அதன் பிறகு எந்த வங்கியும் அவருக்கு கடன் கொடுக்காது. அதே போலத்தான் எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் அதிகம் இல்லாத அந்த பழங்கால சமூகத்தில் இத்தகைய பகிரங்கமான அவமானங்கள்தான் மனிதர்களின் நன்மதிப்பை தீர்மானிக்கும் கிரெடிட் ஸ்கோராக செய்யப்பட்டன. இவன் தன் சொந்த சகோதரனின் பெயரை காக்கத் தவறியவன், இவனது செருப்பு கழட்டப்பட்டது என்று மக்கள் பேசும்போது அது அந்த மனிதன் மீது சமூகம் வைக்கும் மிகப்பெரிய உளவியல் அழுத்தம். சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டுமென்றால் தனிமனித பொறுப்புகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சடங்கு மிக கடுமையாக உணர்த்துகிறது. இதை நீங்கள் சொல்லும்போது அன்றைய மக்கள் ஒரு சின்னஞ்சிறிய காலனியின் மீது எவ்வளவு பெரிய அடையாளங்களை திணித்திருக்கிறார்கள் என்று யோசிக்கத் தோன்றுகிறது. அவன் அந்த ஊருக்குள் நடமாடும் போதெல்லாம் அவனது வெறுங்கால் அவனது சுயநலத்தின் அடையாளமாகவே பார்க்கப்பட்டிருக்கும். சரி, நாம் இந்த விவாதத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். செருப்பின் இன்னொரு பரிமாணத்தை நமது ஆதார கட்டுரை காட்டுகிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள் என்பதை நாம் வரலாற்று புத்தகங்களில் படிக்கிறோம். அந்த கடினமான பாலைவனப் பயணத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததாக குறிப்பிடுகிறது. அந்த 40 ஆண்டுகளில் அவர்களின் ஆடைகள் பழசாகவில்லை, அவர்கள் கால்களில் இருந்த செருப்புகளும் அழியவே இல்லை. அது தேய்ந்து போகாமல் 40 வருடங்கள் தாக்கு பிடித்தது என்ற சுவாரஸ்யமான தகவல் அங்கு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்பதை தாண்டி இது ஏதோ ஒரு ஆழமான அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று நினைக்கிறேன். செருப்பு என்பது ஒரு பயணத்தின் ஒரு தயார் நிலையின் அடையாளமாக இங்கே மாறுகிறதோ? நிச்சயமாக. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இந்த செருப்பின் முழுமையான குறியீடு நமக்கு தெளிவாக புரியும். 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் நடப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல. அங்கு செருப்பு தேய்வில்லை என்பது இறைவனின் தொடர்ச்சியான பாதுகாப்பை குறிப்பது மட்டுமல்ல, அவர்களின் பயணத்தின் தயார் நிலையையும் குறிக்கிறது. எபேசியர் 6:15 ஒரு குறிப்பு வருகிறது. காலணிகள் என்பது தயார் நிலையின் குறியீடாக அங்கே உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் புறப்பட தயாராக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு. அந்த 40 ஆண்டுகளும் இஸ்ரவேலர்கள் எப்போது கூடாரத்தை பிரித்துக்கொண்டு அடுத்த இடத்துக்கு நகர வேண்டும் என்று தெரியாமலேயே வாழ்ந்தார்கள். அந்த எந்நேர விழிப்புணர்வை, அந்த தயார் நிலையைத்தான் அவர்களின் அழியாத செருப்புகள் குறிக்கின்றன. ஆக யூத பாரம்பரியத்தில் செருப்பு என்பது கால்களை மூடும் ஒரு சாதாரண பொருள் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு மாபெரும் குறியீடாக பரிணமித்திருக்கிறது. ஒரு புறம் அது தயார் நிலை, இறைவனுக்கு முன்னால் நிற்கும்போது உலகப்பற்றை விட்டு விடுவதற்கான பணிவு ஆகியவற்றை குறிக்கிறது. மறுபுறம் ஒரு சமூக கட்டமைப்பிற்குள் அது சொத்து உரிமை, உலகப் பொருட்கள் மீதான ஆதிக்கம், சட்டப்பூர்வமான ஒப்பந்தம், மனித உரிமை மற்றும் ஒரு குடும்பத்தை காக்கும் கடமை என அத்தனை விஷயங்களையும் தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான குறியீடாக விளங்குகிறது. இந்த தொகுப்பு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. நாம் இன்று ஒரு சாதாரண செருப்பை எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான மனித வரலாற்றை அலசியிருக்கிறோம்.
செருப்பு என்பது புனிதத்தின் எல்லையை குறிக்கும் ஒரு கருவியாக எப்படி இருந்தது என்பதை மோசேயின் மூலமாக பார்த்தோம். சொத்துக்களை வாங்கும்போதும் விற்கும்போதும் அது ஒரு சட்டப்பத்திரமாக, ஒரு முத்திரையாக எப்படி செயல்பட்டது என்பதை ரூத் புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். ஏழைகளை விற்கும்போது அது எப்படி சமூக நீதியின் அளவுகோலாக இருந்தது என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் உணர்ந்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குடும்ப பொறுப்பின் வாரிசை உருவாக்கும் கடமையின் அடையாளமாகவும், அந்த கடமை தவறினால் ஏற்படும் தீராத அவமானத்தின் சின்னமாகவும், அதாவது பழங்காலத்து கிரெடிட் ஸ்கோராக அது எப்படி விளங்கியது என்பதை ஹலிசா சடங்கு மூலமாக மிக ஆழமாக புரிந்து கொண்டோம். அடுத்த முறை நீங்கள் உங்கள் காலணிகளை அணியும் போதோ அல்லது கழற்றும் போதோ அதன் பின்னால் இருக்கும் இந்த மாபெரும் வரலாற்றையும் சமூக கட்டமைப்புகளையும் நிச்சயம் ஒரு கணம் நினைத்துப் பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக இதை கேட்கும் எவருமே இனி செருப்பை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். இந்த உரையாடலை முடித்து வைக்கும் விதமாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். பழங்கால மனிதர்கள் ஒரு செருப்பை தங்கள் சொத்து, அடையாளம் மற்றும் சட்டப்பூர்வமான ஒப்பந்தத்தின் குறியீடாக பயன்படுத்தினார்கள். அதை வைத்து அவர்களின் வரலாற்றையே நாம் இன்று புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்து வரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நமது காலத்தை ஆராயும்போது நம்முடைய அடையாளத்தையும் சட்டப்பூர்வமான உரிமைகளையும் நம் உலகத்தையும் பிரதிபலிக்கும் நவீன கால செருப்பாக எந்தப் பொருளை பார்ப்பார்கள்? அது நமது ஸ்மார்ட் போனாக இருக்குமா? இதை சற்று யோசித்துப் பாருங்கள். வாவ், அது நிஜமாகவே மூளையை சுண்டி இழுக்கும் ஒரு சிந்தனைதான். நம்முடைய முழு அடையாளமும் இன்று ஒரு சிறிய டிஜிட்டல் திரைக்குள் சுருங்கிவிட்டது. எதிர்கால ஆராய்ச்சியாளர்கள் நமது ஸ்மார்ட் போன்களை தோண்டி எடுத்து, இதுதான் 21ஆம் நூற்றாண்டின் மனிதர்கள் பயன்படுத்திய செருப்பு, இதில் அவர்களின் முழு வாழ்க்கையையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று எழுதினால் எப்படி இருக்கும் என்று நினைத்துப் பார்ப்பதே மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த ஒரு பொருளை இழப்பது என்பது இன்று நமக்கு எவ்வளவு பெரிய பதற்றத்தை கொடுக்கிறது என்பதை பார்க்கும்போது, ஹலிசா சடங்கில் செருப்பை இழந்தவனின் மனநிலையை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய நமது இந்த விரிவான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். இதுவரை நீங்கள் இந்த உரையாடலோடு பயணித்ததற்காக பெரிய நன்றி. உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்லும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் இதே போல ஒரு பெரிய வரலாறு ஒளிந்திருக்கலாம். தேடல்களை தொடருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.